ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணுற நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எந்த செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வாங்கினா, எந்த செக்டார் வாங்கினா நமக்கு இனிமேல் நல்ல லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வர டைமிங்கில் பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் அதிகமாகிட்டே வந்ததுன்னா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போதைக்கு பண்ண வேணாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவு ஒரு 4 நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். அதாவது வெனஸ்டே வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். அதாவது லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க. இப்போ 50,000 மேலே சென்செக்ஸ் இருக்குது. அதாவது 50,029 இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அதாவது 50,000க்கு மேலே நின்றுக்கிறனால ஏறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா வைரஸ் நிறையா ஸ்ப்ரிட் ஆகிட்டே இருக்கிறனால, கொரோனா வைரஸ் ரொம்ப ஸ்ப்ரிட் ஆகிட்டே இருக்குது, நிறைய பேருக்கு ஸ்ப்ரிட் ஆகிட்டே இருக்கிறனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எலெக்ஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. ஸோ வெட்னஸ்டே இல்லை தேர்ஸ்டேயில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அந்த அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இல்லை கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணலாமான்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணலாங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது, சான்ஸாக இருக்குங்க. அதாவது ஃபார்மா ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஓரியன்டாக இருக்கும் பாருங்கள், நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இருக்கும் இல்லையா? அதாவது எக்ஸாம்பிளுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் பார்த்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சார்ட்டை பாருங்கள், சார்ட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும். அது பை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். தென் அடுத்ததாக நெக்ஸ்ட் செக்டர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்மா இருக்கிற நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பாருங்கள். தென் அடுத்ததாக எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸு. அடுத்ததாக கன்சியூமர் குட்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஹிந்துஸ்தான் லிவர், அந்த மாதிரி கன்சியூமர் குட்ஸ் நல்ல ஸ்டாக்ஸாக டாபர், மேரிகோ, கோல்பால், அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸாக பார்த்து வாங்குங்க. அது எஃப்எம்சிஜியில் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இந்த செக்டாரை மட்டும், இந்த 3 செக்டாரை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏறுறதுக்கு ஃபியூச்சரில் அதாவது இன்னொரு 6 மாதத்துலேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளே நல்ல லாபம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சப்போஸ் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நல்ல ஏற்றத்தில் தான் இருக்கும். ஏன்னா வேக்சின் இருக்குது, கொரோனா வைரஸ்க்கு வேக்சின் இருக்கிறனால அதனால் பயப்பட தேவையில்லை. திரும்ப அதாவது ரொம்ப இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ சென்செக்ஸ் 50,000 இருக்குது இல்லையா? 46,200 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா. அதுக்கும் கீழே இறங்குச்சுன்னா 37,000 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கீழே இறங்குறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இல்லைங்க. ஸோ அதனால் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸாக பார்த்து மட்டும் வாங்குங்க. இந்த 3 செக்டாரில் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸாக மட்டும் பார்த்துங்க வாங்குங்க. மற்ற செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு வாங்க வேணாம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃப்யூச்சரில் நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பயப்பட தேவையில்லை. பங்குச்சந்தைங்கிறது ஏற்றமும் இறக்கமும் எப்போவுமே இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல லாபத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கே தெரியும் இல்லையா எவ்வளோ இறங்குச்சுன்னு. அதாவது 1 இயர்லேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் 27,000 வரைக்கும் இறங்கியிருந்தது. 27,000லேருந்து இப்போ 50,000 வரைக்கும் சென்செக்ஸ் இருக்குது. ஸோ இதே அளவு ஃப்யூச்சரில் இறங்குறதுக்கு அவ்வளோவா வாய்ப்புகள் கிடையாது. இறங்குனா 37 வரைக்கும் வேணால் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா. மற்றபடி ரொம்ப இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 4 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வர்றதுக்கு அந்த இம்பேக்ட்ஸ் ரியாக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.